வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் புலாவ். நம்ம குக்கர்லேயே எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரியாகவும் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த புலாவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கம்மியாக போட்டாலும் நமக்கு தேங்காய் நிறைய ஊற்றுன மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும் போது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 50 ml அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 4 பட்டை எடுத்துக்கோங்க. 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பாருங்க, கல்பாசி ஒரு 2 பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, நான் 8, அதாவது 1 கிலோவுக்கு 8 ஏலக்காய் போட்டுருக்கேன். 1/4 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 அன்னாச்சி மொக்கு நான் போடுறேன். பாருங்க, 1 கிலோவுக்கு நான் 15 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ரோஜா இதழ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்குங்க. போட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பன்னீர் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் கீரி போடுறேன். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போடலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கணும். எண்ணெயில் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் இந்த சைட்லேயே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த புலாவுக்கு 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வதக்கினீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒன்றே 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த அளவுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே போட்டு வாங்கிக்கணும். இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் உப்பு, காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், 1 கிலோ அரிசி எனக்கு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வந்தது. அப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 1 கப்புக்கு 1.25 கப்பு தான் தண்ணி ஊற்ற போகிறோம், குக்கர் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால். இந்த பாத்திரத்துலேயே 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அது நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 1.5 ஊற்றுங்க, சரியாகும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு நல்லா கொதிக்கணும், நல்லா உள்ள கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி எப்படி போடணுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா மட்டும் போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவிட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த அரிசி இதில் போட்டுடலாம்.
இந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். புதினாவும் எடுத்து இதிலே பிச்சு போட்டுடலாம். பாருங்கள், இந்த புலாவுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடலாம். போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த நெய்யோடு எடுத்து இதில் ஊற்றிடணும். பாருங்கள், குக்கர் மூடிடலாம். வெயிட் போட்டுங்க. இப்போ 3 நிமிஷம் மட்டும் இந்த குக்கரில் ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். இந்த தோசைக்கல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 3 நிமிஷம் கழிஞ்சு குக்கரை தூக்கி இதில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 3 நிமிஷம் வந்து இந்த குக்கரில் வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்டீம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த குக்கரை தூக்கி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லைங்களா தோசைக்கல், அதில் தூக்கி வச்சிடலாம். இப்போ இந்த தோசைக்கல் மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இந்த குக்கரை வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். எப்படி இருக்குன்றதை அப்புறம் பார்ப்போம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், புலாவ் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு. நல்லா பாருங்கள், இந்த சாதமும் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நீளமாகவும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் முட்டை கிரேவி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மட்டனில் ஒரு கிரேவி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். எதுவுமே வேண்டான்னா நல்ல ஒரு தயிர் வெங்காயம் முட்டை இருந்தால் போதுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு சிக்கன் புலாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதே ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.